ஸ்ரீமஹாகுரப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நமதுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகே ச பண்டிதா சமதர்ஷினஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 18வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார், ஒரு உண்மையான சாங்கியோகி, உறுதியாக அந்த சாங்கியோகத்தை பின்பற்றுகிற ஒரு சாதகன் அவர் எப்படி இருப்பார் என்றால், அவரோட முக்கியமான ஒரு குணமே சமதர்சனம்தான் என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். அனைவரையுமே சமமாக பாவிப்பது, அனைவரையுமே சமமாக பார்ப்பது தான் ஒரு நிஜமான ஒரு உண்மையான சாங்கியோகியின் அந்த ஒரு குணமாக இருக்குது. அந்த ஒரு சாங்கியோகி ஒரு உயரமாக இருக்கும் நபருக்கும் ஒரு குட்டையாக இருக்கும் நபருக்கும் வித்தியாசம் பார்ப்பதில்லை, ஒல்லியாக இருப்பவருக்கும் குண்டாக இருப்பவருக்கும் வித்தியாசம் பார்ப்பதில்லை. இப்படி என்னென்ன வேற்றுமைகள்லாம் நம்ம பார்க்குறோமோ, நம்ம கண்ணால் இதுவும் வேறு வேறாக இருக்குது என்று நமக்கு எதையெல்லாம் வேற்றுமைகளாக பார்க்குறோமோ அது எல்லாத்தையுமே ஒற்றுமைகளாகவே பார்க்குறாலாம் இந்த சாங்கியோகிகள். அப்படி இருக்கும் சாங்கியோகிகள் எவ்வளவு சமதர்சனத்தோடு இருக்கா என்பதற்கான ஒரு உதாரணமாக இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாங்க நம்ம கிருஷ்ணர். சாங்கியோகிகளின் அந்த சமதர்சனம் எவ்வளவு அளவுக்கு இருக்கும் தெரியுமா அர்ஜுனா என்று கேட்டு அதற்கான விதையும் சொல்கிறாங்க அவரே. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி. வித்யா வினய சம்பன்னே, இவர்கள் அறிவாளிகளாக இருப்பா, ஞானிகளாக இருப்பா. அந்த ஞானமே இவளுக்கு வினயத்தை, விவேகத்தை, அந்த ஒரு பணிவையும் தர்றது, விவேகத்தையும் தர்றது, பணிவையும் தர்றது. அதனால் வித்யா வினய சம்பன்னே, அந்த ஒரு ஞானமானது இவர்களுக்கு விவேகத்தை, சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கான அந்த ஒரு மெச்சூரிட்டியை தர்றது, அதே நேரத்தில் பணிவையும் தர்றது. ஞானமும் இருந்துட்டு பணிவில்லை என்றால் அது ரொம்ப நீச்சமாக போயிடும் அந்த நபருக்கு. ஆனால் ஞானமும் தேவை, பணிவும் தேவை. ரெண்டுமே இருந்தால்தான் ஒரு சமூகத்தில் ஒரு உயரமானவர்களாக மதிப்பார்கள் நம்மளை. அப்படி வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி. பிராமணே ஒரு அந்தனரையும், கவி ஒரு மாட்டையும் ஒரு பசுவையும், ஹஸ்தினி ஹஸ்தம் என்று சொன்னாலே யானை என்ற அர்த்தம், ஒரு யானையையும். பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச. சுனி என்று சொன்னாலே நாய் என்ற அர்த்தம், ஸ்வபாகேச்ச என்று சொன்னாலே நீச்ச குலத்தில் பிறந்தவர் என்ற அர்த்தம். இப்படி ஒரு பிராமணனாக, ஒரு அந்தனராக இருந்தாலும் சரி, ஒரு பசுவாக இருந்தாலும் சரி, ஒரு யானையாக இருந்தாலும் சரி, ஒரு நாயாக இருந்தாலும் சரி, ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி, இப்படி யாரை பார்த்தாலும் அனைவரையும் சமமாக தான் பார்ப்பார். இவர் அந்தனர் இருக்கிறார், இங்கே ஒரு பசு இருக்கு, அந்தனர் ஒரு மனிதர், இந்த பசு ஒரு மிருகம் என்று அப்படி பிரித்து பார்ப்பதில்லை. இதுவே ஒரு பசுவையும் ஒரு யானையும் எடுத்துக்கொண்டால் யானை பெருசாக இருக்கு, ரொம்ப ஹியூஜாக இருக்கு, ஆனால் பசு இவ்வளவுதான் இருக்கு. இப்போ நாயை எடுத்துக்கொண்டோம் என்றால் நாய் பசுவை விட குட்டியாக இருக்கு. ஆனால் நாயும் யானையும் கம்பேர் பண்ணும்போது சைஸே அவ்வளோ பெருசாக இருக்கே என்று சொல்ல மாட்டாலாம் இந்த சாங்கியோகிகள். ரெண்டுமே சமமாக தான் இருக்கு என்று சொல்றான். இதுவே ஒரு நாயையும் ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்தவரையும் எடுத்துக்கொண்டால் இவா ரெண்டு பேருமே ஒன்றுதான், சமம்தான். சொல்லப்போனால் இங்கே இருக்கிற எல்லாமே சமம்தான் என்று ஆனந்தமாக எல்லாருக்குமே எடுத்து சொல்வாங்க சாங்கியோகிகள். இப்படி இவா சொல்றதுக்கான காரணம் என்ன? இப்போ நம்ம பார்க்கிறோம், ஒருவர் ஒல்லியாக இருக்கார், இன்னொருத்தர் குண்டாக இருக்கார். ஆனால் சாங்கியோகிகளை இங்கே கொண்டு வந்து நிறுத்தினோம் என்றால் அவர்கள் சொல்வார்கள், இந்த ஒல்லியானவரும் இந்த குண்டானவரும் சமமாக தான் இருக்கா, ரெண்டு பேருமே சமம்தான், ரெண்டு பேருமே ஒன்று தான் என்று சொல்வார். இதை எந்த பேசிஸில் எதை வைத்து இவா சொல்கிறா என்றால், இவா உடல்கள் இருக்கே, இந்த சரீரம் இருக்கே, அது மாயையினால் ஆனது. இப்படி மாயையானது அழியக்கூடியது என்று ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்துருக்கோம். அதனால் இந்த உடலும் அழியக்கூடியது தான். இப்போ உடல் அழிந்து போயிடுது என்றால் அனைவருக்குள்ளும் இருக்கும் ஆத்மா ஒன்று மட்டுமே. இப்படி இருக்கும் அனைவருக்குள்ளும் இருக்க ஆத்மா அந்த பரமாத்மாவின் ஒரு பங்காக, பரமாத்மா அந்த இறைவனின் ஒரு பங்காக இருக்கிறது. இப்படி எல்லாமே இறைவனிலிருந்து தான் வந்திருக்கு என்றால், அந்த ஒரே கடவுள் தான் அனைவரையும் படைத்தார் என்றால், அப்போ எல்லாருமே சமமாக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் வெளி தோற்றங்கள் என்று பார்க்குறோமே, அந்த வெளி தோற்றங்களானது பூர்வ ஜென்மத்தில் அந்த ஆத்மா செய்த கர்மானால வந்த பலனாக தான் இருக்கு. அதனால அந்த பலன்தான் இப்போ ஒரு உடலாக, அந்த பலன்தான் இப்போ ஒரு தேகமாக மாறி இருக்கு என்று 4வது அத்தியாயத்தில் பார்த்தோம்.
அதனால் ஒரு கர்மாவின் பலனாக இருக்கும் இந்த ஒரு உடலை, இந்த ஒரு தேகத்தை அடிப்படையாக கொண்டு யாரையுமே இந்த சமமாக இல்லை என்று சொல்வதற்கான காரணமே இருக்கக்கூடாது என்று சொல்றார் கிருஷ்ணர். என்றால் உடல்கள், தேகங்கள் வேறாக இருந்தாலும் அனைவருக்குள்ளும் இருக்கும் ஆத்மா ஒன்று மட்டுமே. அந்த ஆத்மா அந்த இறைவனின் ஒரு பங்காக, அந்த இறைவனின் அந்த ஒரு பார்ட்டாக இருக்கு என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தின் 18வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.